ஒளிப்பதிவாளர் பிலிப் ராஜ் சுந்தர் வந்து வரலாற்று காட்சிகளை ஓவியம் போல படமாக்கியிருந்தார். குறிப்பாக திரௌபதி தேவியோட கதாபாத்திரம் மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்ட ஆடைகள் வண்ணம் வந்து அவரோட காட்சிகளை பயன்படுத்தி விளக்குகள் அனைத்தும் பழமையான ஓவியத்தை பார்க்கும் அனுபவத்தை கொடுத்துருந்துச்சு. அதே சமயம் வெளிப்புற காட்சிகளை படமாக்கிய விதம் வந்து எந்தவித ஈர்ப்பையும் ஏற்படுத்தாமல் மிக சாதாரணமாக கையாண்டிருந்தார்னு சொல்லலாம். ஜிப்ரான் இசையில் பாடல்கள் வந்து கதைக்களத்துக்கு பலம் சேர்க்கும் வகையிலையும் திரும்ப திரும்ப கேட்கும் வகையிலையும் அமைஞ்சிருக்கு. பின்னணி இசை வந்து கதாபாத்திரங்களோட வீரமிக்க உணர்வுகளையும் விறுவிறுப்பான காட்சிகளையும் பலம் சேர்க்கும் வகையில் பயணிச்சிருந்துச்சு. தேவராஜனோட படத்தொகுப்பு, கமலநாதன், கலை இயக்கம், மோகன்ஜியோட ஆடை வடிவமைப்பு என தொழில்நுட்ப கலைஞர்கள் பணி வந்து படத்துக்கு கூடுதல் சிறப்புனே சொல்லலாம். பத்மா சந்திரசேகர் மற்றும் மோகன்ஜி ஆகியோரோட கதை மற்றும் வசனங்கள் அதிகம் அறியாத வரலாற்று பதிவுகளை திரைமொழியில் சுவாரஸ்யமாக சொல்ல முயற்சி செஞ்சிருந்துச்சு. வசனங்கள் எளிமையாக இருந்தாலும் அதன் மூலயமா மக்களுக்கு சொல்ல முயற்சி செஞ்சதை மிக தெளிவாக சொல்லியிருக்காரு பத்மா சந்திரசேகர். வரலாற்று சம்பவங்களோட சில கற்பனைகளை சேர்த்து தமிழ்நாட்டில் முகலாயர்களோட படையெடுப்பு முறியடிக்கப்பட்டதையும் அதன் பின்னாடி இருக்கும் வல்லாள மகாராஜா பற்றியும் பேசியிருந்த இயக்குனர் மோகன்ஜி வந்து தன்னோட புத்திசாலித்தனமான இயக்கத்தினால ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் எல்லைக்குள்ள மிகப்பெரிய வரலாற்று படத்தை கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம். முகலாயர்கள் வந்து இந்துக்கள் மீது நடத்திய கொடூரங்களை வந்து விவரிக்க முயற்சி செஞ்சுருக்காரு இயக்குனர் மோகன்ஜி. அவர்கள் பெண்கள் மீது அதிகமாக நாட்டம் கொண்டவர்கள் என்பதையும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறது சற்று நெருடலாக இருந்துச்சு. முகலாய மன்னர்கள் மீது பார்வையாளர்களுக்கு எந்தவித கோபமும் ஏற்படாமல் போயிடுச்சுன்னே சொல்லலாம். யுத்தம் மற்றும் முற்றுகை இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை காட்சி மூலயமா மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இயக்குனர் மோகன்ஜி. பார்வையாளர்களுக்கு ஒரு வரலாற்று புத்தகத்தை படித்த உணர்வை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கூடுதலான தகவல்கள் மற்றும் பிரம்மாண்டமான காட்சிகள் மூலமாக விவரிச்சிருந்தால் படம் வந்து பார்வையாளர்களை வியக்க வச்சுருக்கும். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் இப்படி ஒரு கதைக்களத்தை திரையில் கொண்டு வந்திருக்கும் இயக்குனர் மோகன்ஜியோட கடின உழைப்பையும் முயற்சியும் உண்மையாலுமே பாராட்டலாம். மொத்தத்தில் திரௌபதி 2 வந்து தமிழர்கள் பார்க்க வேண்டிய படம்னே சொல்லலாம். ரேட்டிங் வந்து நான் 3.5 கொடுப்பேன் 5க்கு. நீங்களும் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.